தொல்லியல் சட்டம் பல வகைகளில் திருத்தப்பட வேண்டும். அதை நிவர்த்தி செய்ய வேண்டிய பாரிய பொறுப்பு இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்த குருந்தூர் மலை தொடர்பான பிரச்சனையை நீதிமன்றத்திலே விசாரித்த நீதிபதி இந்த நாட்டிலே கடந்த காலத்தில் வாழ முடியாத அச்சத்திலே இந்த நாட்டை விட்டு தப்பி ஓடினார். ஆகவே இந்த தொல்லியல் குழுக்கு மதவாதமும் இனவாதமும் அரசியலும் மிகவும் மோசமாக கலந்திருக்கிறது என்பதை இந்த சபையிலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தொல்பொருள் திணைக்களம் என்பது ஒரு இனவாதத்தை தூண்டுகின்ற ஒரு திணைக்களமாக மாற்றியதே இந்த எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள்தான். உங்களுக்கு தெரியும், வவுனியா பிரதேசத்தில் வெடுக்குநாரி ஆதிசிவன் கோயில் சிவன் கோயிலில் இந்த நாங்கள் ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகளிலும் எந்த தடையுமின்றி வழிபாடுகளை முன்னெடுத்திருந்தார்கள். தொல்பொருள் என்ற போர்வையில் தமிழ் பகுதிகளில் முன்னே ஆட்சி காலத்தில் இனவாதத்தை ஊட்டும் மையமாகத்தான் உருவாக்கப்பட்டிருந்தது. எந்த வகையிலுமே தொல்பொருள் திணைக்களம் இன்று இனவாத ரீதியில் செயற்படவில்லை. இந்த நல்ல அரச கட்டமைப்பு கூடாக யாருடைய தொல்பொருள் சின்னங்களாக இருந்தாலும் அரச நிதிகளை செலவழித்து அதை பேணி பாதுகாப்பான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். எமது நாட்டில் இருந்த துரதிர்ஷ்டவசமான ஒரு நிலைமைதான் தொல்லியல் என்பது இந்த நாட்டில் பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்த தொல்லியல் என்ற ஒரு கேள்வி எழுகின்ற ஒரு நிலை காணப்பட்டது. எனவே ஒரு சில கட்டங்களில் அரசியல்வாதிகள் சிலபோது இந்த விடயங்களை தனது அரசியல் லாபங்களுக்காக இந்த விடயங்களை பாவித்து வந்தார்கள். நான் நினைக்கின்றேன், ஒரு அரசாங்கம் என்ற வகையில் அனைவரும் தமது உரிமைகளை பாதுகாக்கின்ற, உரிமங்களை பாதுகாக்கின்ற, தொல்லியலை பாதுகாக்கின்ற உணர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு வேலை திட்டத்தை நோக்கி நாங்கள் கண்டிப்பாக நகர வேண்டும்.